ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க இன்றைக்கி தான் எபிசோட். நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி. அதில் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, காவேரி வந்து அந்த சாரியை அக்செப்ட் பண்ணதும் நம்ம சொன்னோம் இல்லையா அன்னைக்கே, அந்த மெசேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து நார்மல் ஆகிட்டாங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. பட் எதுக்காக அடுத்த நாள் கோவப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலும் இன்றைக்கி எபிசோடில் கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து அங்கே நேற்றுக்கு நைட்டே நான் வந்து நார்மலைஸ் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் அடுத்த நாள் சின்ன குழந்தை மாதிரி இந்த பலூன் தூக்கிட்டு வந்ததுமே எனக்கு செம கோவம் வந்துச்சு. அதை தான் கற்று விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருப்பாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை அடிக்கும்போது அப்படிங்கும்போது கேட்கும்போது, நான் எங்கே எடுத்துகிட்டு போனேன், நான் ஃபோனை எடுத்துகிட்டே போகல, வீட்டில் தான் போட்டு போயிட்டேன். அது பல நாளில் வந்து சவுண்டே கேட்காது. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஃபோனை மாற்றி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சாரதா அம்மாவோட ஒரு ஃபன்னி ஒரு சீக்வன்ஸ் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகாமலே இருப்பாங்க. பட் ஒரு ஸ்மைல் பண்ணி அவங்க திரும்பிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பார்வை இருந்துச்சு இல்லையா, அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே, நீங்கள் ஏன் குழந்தைய பக்கம் இங்கே வந்தீங்க, அம்மாவை காண போய்ட்டா நான் பார்த்துக்கிறேன், அவங்க போனால் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அடிப்பாவி, எப்போ அங்கே வந்து அந்த பேச்சு பேசினா இங்கே நான் காணாமல் போனால் பரவாயில்லைங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு சாரதாமோட ஒரு டாக்ஸ் வந்து இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் மட்டும் போகிறாரு, காவிரியில் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்றைக்கி தான் வந்து நமக்கு அந்த அம்மா ஒரு வெளியில் காமிக்காட்டியும், ஸோ நம்ம குட்டி பாப்பா கொண்டுனா காவேரி பதறாங்க. அது ரொம்பவே வந்து இன்றைக்கி நல்லா இருந்துச்சு எபிசோடில். ஸோ அங்கே போயிட்டு பாப்பாவை சமாதானப்படுத்துனது, அவங்களுக்காக கஞ்சி வச்சு ஊட்டி விட்டது, ஸோ கன்சல்ட் பண்ணி தூங்க வச்சது. எங்கே இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து விஜய் எப்படி இதை எடுத்துக்க போகிறாங்க, ஐ மீன் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜயோட ஒரு பதட்டம் இருந்துச்சு, காவேரி எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு. பட் ஃபைனலாக காவேரியுமே அக்செப்ட் பண்ணுறாங்க, நானே இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும்போது இன்றைக்கி எபிசோடு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி ஒரு அழகான ஒரு மாற்றம் காவேரி கிட்டேருந்து. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாற்றம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.